சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லா பதிலுக்கும் நேரம் காலம் என்பது இருக்கும். காலத்திற்கு எதிராக எதையுமே சாதிக்க முடியாது குழந்தையே. நான் சில சூழ்நிலையை மாற்றும் சக்தி கடவுளுக்கு உண்டு. உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் பிரார்த்தனை செய், அதை ஒரு பொழுதும் மறுக்க மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் உன் சாயப்பாவாகிய நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தால் நினைவில் கொள்ளுங்கள், சாயப்பா உங்களை நேசிக்கிறார் என்று. அதே நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள், சாயப்பா உங்களை பாதுகாக்கிறார் என்று. உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நானும் உனக்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ மறுபடியும் நீ வேண்டியதைத்தான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தையாக என்றுமே உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய துணையை நீ அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய். அவரும் உன்னை அதிகமாகத்தான் நேசிக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுக்குள் ஒரு மன வருத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அவருடைய வீட்டாராக இருக்கலாம், அவருடைய உற்றார் உறவினராக கூட இருக்கலாம். யாராவது ஒருவர் மூலம் உங்களுக்குள் ஒரு மனக்கசப்பு வந்து கொண்டு தான் இருக்கின்றது. கவலைப்படாதே குழந்தையே. நீ விரும்பிய உன் துணை இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் நீ கேட்கத்தான் போகின்றாய். அச்செய்தியை நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். அதை கேட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் வழி பிறக்கும் என்று தான் நீ நினைக்கின்றாய். ஆனால் பிறப்பது என்னவோ புது புது வழிகள்தான் இருந்தாலும் உழைக்கின்றேன் வலிமையோடு என்று நீ என்னிடம் சொல்கின்றாய். என் குழந்தையே, இனிமேல் வழிகள் பிறக்காமல் புது வழியை நான் உனக்கு அமைத்து தருவேன். அதில் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக பயணிக்க போகிறீர்கள். இது சாயப்பாவின் ஆசீர்வாதம். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள். அப்பா, நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னுடைய கஷ்ட நிலை மாறி இன்ப நிலை உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே. உன் துணையின் இல்லத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வந்து சேரும். அதை பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.